எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. சற்று முன் பார்த்தீங்கன்னா சிவகுமார் அவர்கள் முதல்வர் விஜய் மற்றும் த்ரிஷா அவர்கள் இருவரும் சேர்ந்து கொண்டாடின அந்த பர்த்டே பற்றி மிக பெரும் அளவுக்கு ஒரு முக்கியமான கருத்தை சொல்லியிருக்கிறாரு. த்ரிஷா குறித்து ரொம்பவே முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லியிருக்கிறாரு. இதுதான் இப்போ சோசியல் மீடியாக்கள் முழுக்கவே மிக பெரும் அளவுக்கு பரபரப்பாக போயிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை சிவகுமார் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. நமக்கு எல்லாமே ஆச்சரியமாக இருக்குது. அதே மாதிரி நமக்கு யோசிக்கவும் வைக்குது. ஒருவேளை இவர் சொல்கிறது உண்மையாகவும் இருக்குமோ அப்படின்னு யோசிக்கவும் வைக்குது. அப்படிப்பட்ட விஷயங்களை த்ரிஷா குறித்து சொல்லியிருக்கிறாரு. இது இன்னைக்கு சோசியல் மீடியாக்கள் முழுக்கவே ரொம்பவே பரபரப்பாக போயிட்டு இருக்கு. வாங்கினர்களே, சிவகுமார் அவர்கள் த்ரிஷா குறித்து அந்த பர்த்டே குறித்துலாம் சொன்ன முக்கியமான விஷயங்களை பற்றி தெரிந்துக்கலாம். நம்முடைய சேனலுக்கு பதிவாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, நம்முடைய தமிழகத்தில் 2 நாட்களாக ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்வர் விஜய் அவர்களுடைய பிறந்தநாள் அன்னைக்கு த்ரிஷா அவர்கள் போஸ்ட் போட்டது தான் மிக பெரும் அளவுக்கு பரபரப்பாக போயிட்டு இருந்துச்சு. அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இதில் ரொம்பவே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு காலையில் எல்லாருமே எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருந்தாங்கன்னா, அப்பாடி இன்னைக்கு த்ரிஷா எதுவுமே பண்ணலப்பா, இத்தனைக்கும் த்ரிஷா அன்ஃபாலோ பண்ணிட்டாங்க தளபதி விஜய் அப்படிங்கிற மாதிரிலாம் ரூமர் போயிட்டு இருக்கிறப்ப திடீர்னு ஈவினிங் ஒரு போஸ்ட் த்ரிஷா அவர்கள் போடுறாங்க. நம்முடைய முதல்வர் விஜய் அவர்கள் பார்ட்டி ட்ரெஸ்ல இருக்கிறாங்க, கூட த்ரிஷா இருக்கிறாங்க, கேக்கெல்லாம் நிறைய கேக்குகள் இருக்குது. அப்படியே ஒட்டுமொத்த சோசியல் மீடியாக்களுமே வைரல் ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு வைரல் அப்படின்னு பார்த்தீங்க, தமிழகம் மட்டுமில்லை நேயர்களே, ஒட்டுமொத்த இந்தியாவும் முழுக்குமே ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, ஹிந்தியில் அவங்கெல்லாம் ஒரு பக்கம் ரீல்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி எல்லாருமே த்ரிஷா மற்றும் முதல்வர் விஜயோடைய போஸ்ட்டை பற்றி மட்டும்தான் பேசிகிட்டு இருந்தாங்க. இதில் நம்முடைய தமிழ் மக்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ரொம்ப முக்கியமாக டிவிகே உடைய தொண்டர்களும் தாய்மார்களும் பெண்களும், ரொம்ப முக்கியமாக டிவிகே ஃபேன் கேர்ள்ஸ்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இப்போ எடுத்த ஃபோட்டோ கிடையாது, 2024 இதே ஷர்ட்டோட தளபதி விஜய் அவர்கள் பாருங்கள் ஃபோட்டோ போட்டிருக்காரு. அப்போ அந்த ஃபோட்டோ தான் த்ரிஷா அவர்கள் இப்போ போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லவும், அதையும் டீகோட் பண்ண சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் ஒரு ஹேர் ஸ்டைல் இருக்குது, இதில் ஒரு ஹேர் ஸ்டைல் இருக்குது, அதனால் இது இப்போ எடுத்த ஃபோட்டோ தான், அது அப்போ எடுத்த ஃபோட்டோலாம் கிடையாது அப்படிங்கிறத நம்முடைய டிவிகேவுடைய ஃபேன்ஸு கேர்ள்ஸு எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி நேயர்களே, இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் தான் ரொம்பவே டிஸ்கஸ் ஆகிட்டு இருந்திருக்கு. என்னதான் நம்முடைய டிவிகே தொண்டர்களுக்கு இது சோகத்தை கொடுத்திருந்தாலும், இந்த குறிப்பிட்ட விஷயம் நம்முடைய தளபதி விஜய் அவர்களுடைய ஃபேமிலியை எந்த அளவுக்கு அஃபோர்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம சொல்லவே தேவை கிடையாது. ரொம்ப முக்கியமாக மனைவி மற்றும் மகள் மற்றும் மகனை எந்த அளவுக்கு இது வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லவே தேவை கிடையாது. ஏன்னா நேயர்களே, முதல்வர் விஜய் அவர்களுடைய ஒவ்வொரு முக்கியமான டைம் அப்பையும், அது அவருடைய முதல்வர் பதவி ஏற்கிற டைமாக இருக்கட்டும், இல்லைன்னா வேறு இப்போ பர்த்டேவாகட்டும், இந்த மாதிரி ஒவ்வொரு முக்கியமான டைம் அப்பையும் முதல்வர் விஜயை பற்றி எல்லாருமே உற்று நோக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு த்ரிஷா வராங்க. இது அவங்க குடும்பத்தினருக்கு எந்த அளவுக்கு மனசை கஷ்டப்படுத்தும் அப்படிங்கிறது நம்ம சொல்லவே தேவை கிடையாது. அதனால் இந்த ஒரு நிகழ்வு குறித்து பார்த்தீங்கன்னா பல பேர் கருத்துக்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. த்ரிஷா பண்ணுறது தவறு, தளபதி விஜய் அவர்கள் பண்ணுறது தவறுன்னு பல பேர் கருத்துக்கள் தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த ஒரு சுச்சுவேஷனில் இப்போ சிவகுமார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் இருந்தாலும்ப்பா, இந்த த்ரிஷா மற்றும் முதல்வர் விஜய் அவர்கள் பண்ணுறது மிக பெரும் அளவுக்கு தவறு. சங்கீதா அவர்கள் எந்த அளவுக்கு காயப்பட்டுட்டு இப்போ இருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் த்ரிஷா அவர்கள் இப்படி போஸ்ட்டுகளை ஃபோட்டோ எடுத்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கிறப்ப அதையெல்லாம் அவங்களுடைய அந்த ஃபேமிலி பார்க்குறப்ப எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நாங்கள் த்ரிஷாவை முதல்வர் விஜயோட பர்த்டே செலிப்ரேட் பண்ண வேண்டாம்னு சொல்லலை, பண்ணுங்க. அதை எதுக்கு போஸ்ட்டாக போடுறீங்க, அது எதுக்கு அவங்களுடைய ஃபேமிலி பார்க்குற மாதிரி எல்லாமே பண்ணுறீங்க? அட்லீஸ்ட் பர்சனலாவது வச்சுக்கோங்களேன். அதனால் அவங்களுடைய மனசாவது கஷ்டப்படாமல் இருக்கும். நாள்பட சில வருஷங்கள் அட்லீஸ்ட் முதல்வர் விஜயும் சங்கீதா ஃபேமிலியும் சேருவாங்களே. அதை கூட இப்படி த்ரிஷா அவர்கள் இப்படி ஓப்பனாக இந்த மாதிரி போஸ்ட்டுகள் போட்டுகிட்டே இருக்க அவங்களுடைய குடும்பம் மேலும் கஷ்டப்பட்டு சேராமையே போயிடுவாங்களே. இப்படி ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு சிவகுமார் அவர்கள் மிக பெரும் அளவுக்கு கொந்தளிச்சு பேசியிருக்கிறாங்க. நேயர்களே, சிவகுமார் பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் சரியா தப்பா அப்படின்னு தெரிவிங்க. நன்றி.